ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, மே மாசத்துக்கான ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் டிக்கெட்டோட சேர்த்தா ரூ. 300 தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் ஆகியிருக்கு. அத பத்தின இன்ஃபர்மேஷனையும், புக்கிங்ல இருக்க தகவலையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ யாராவது ஏபிஎஸ்ஆர்டிசில மே மாசத்துக்கான தர்ஷன் டிக்கெட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, டிக்கெட் புக்கிங் வந்து ஓப்பன் ஆகிருச்சுங்க. தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சென்னையிலேருந்து போகக்கூடிய பஸ்லாம் ரொம்பவே ஃபாஸ்ட்டா புக் ஆகும். இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன். இல்லைனா ஏபிஎஸ்ஆர்டிசி ஆன்லைன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கனாலே இந்த வெப்சைட் உங்களுக்கு வந்து வரும். இதில் ஹோம் பேஜில் உங்களுக்கு ஃப்ரம்ல வந்து தமிழ்நாட்டில இருந்து நமக்கு எந்தெந்த பிளேஸ்ல போகுது அப்படின்னா, சென்னையில இருந்து போகுது. அதுக்கு அடுத்தது கள்ளக்குறிச்சி, ஒசூர் இந்த 3 இடத்துல இருந்து பஸ் போற பஸ்ல உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது நீங்க வந்து பாண்டிச்சேரியில இருந்து போறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க இந்த ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் பிளஸ் தர்ஷன் டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து திருப்பதி ஃப்ரம்ல சென்னை கொடுத்துருக்கேன், 2ல வந்து திருப்பதி கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்தது நீங்கள் புக் பண்ணுறது வந்து தர்ஷன் டேட்டுக்கு முன்னாடி நாள் வந்து ட்ராவல் டேட்டாக வர மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ 4ஆம் தேதி நான் தர்ஷன் பார்க்கணுன்னா 3ஆம் தேதி வந்து ட்ராவல் டேட்டாக கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா பஸ்ஸுமே செக் பண்ணி பார்க்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் ஷோ லே அவுட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட்டுக்கு ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். அப்போ தான் அதில் வந்து தர்ஷன் டிக்கெட் இருக்குது அப்படின்னு நமக்கு கன்ஃபார்மாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். 4ஆம் தேதி தர்ஷன் டேட்டை கொடுத்துட்டு ஷோ லே அவுட் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்க டிக்கெட் ஓப்பன் ஆகி டிக்கெட் எல்லாமே புக் ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்ம இங்கே இருக்க எல்லா பஸ்ஸுமே நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ தர்ஷன் டிக்கெட் வந்து அவைலபிள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சென்னையெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக புக் ஆகும். ஏன்னா காஸ்ட் வைஸ் நமக்கு ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் உங்களுக்கு வந்து புக் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் அடுத்தடுத்த பஸ் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இல்லை டேட்டு வேறு டேட்டுனா நீங்கள் டேட்டை மட்டும் மாடிஃபை பண்ணிட்டு கூட செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ 20ஆம் தேதி ட்ராவல் பண்ணிவிட்டு 21ஆம் தேதி தர்ஷன் பார்க்குற மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இதே மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ஷோ லே அவுட் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு பஸ்ஸை சூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து அதுக்கு அடுத்த நாள் தர்ஷன் டேட்டை சூஸ் பண்ணிவிட்டு இந்த டைம் ஸ்லாட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் அவைலபிள் காட்டுது. ஸோ ஸ்டார்டிங் டைமில் இருக்கக்கூடிய டிக்கெட் எல்லாமே கம்ப்ளீட்டாக புக் ஆகுது. இதுவே நம்ம வந்து ஒசூர் அப்படின்னு சொல்லியும் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல நீங்கள் ஒசூர் கொடுத்துட்டு சேம் அதே மாதிரி நீங்கள் டேட் கொடுத்துட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பஸ் மட்டும்தான் இருக்கும். கள்ளக்குறிச்சிலையும் அதே மாதிரி தான். பாண்டிச்சேரியிலேருந்து போகிறவங்களும் புக் பண்ணிக்கலாம். இதில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்ற எந்த கம்பல்சரியுமே கிடையாது. இப்போ தர்ஷன் டேட்டு கொடுத்துக்கலாம், சர்ச் கொடுத்துக்கோங்க. இதில் முக்கியமாக நீங்கள் வந்து என்னைக்கு தர்ஷன் டிக்கெட் உங்களுக்கு வேணுமோ அதுக்கு முன்னாடி நாள் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுற டேட்டா வந்து கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் போகிற அன்றைக்கி, அதாவது என்னைக்கு தர்ஷனோ அன்றைக்கான தர்ஷன் டிக்கெட் வந்து கிடைக்கும். இதோட டிக்கெட் கவுண்டிங் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு 100 டிக்கெட் 50 டிக்கெட்டுக்குள்ளே தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தீருது. இதுவே நீங்கள் மாடிஃபைல போயிட்டு கள்ளக்குறிச்சி கூட வந்து சேம் இதே மாதிரி நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். 3 பிளேஸ்ல இருந்து தான் நமக்கு வந்து பஸ் டிக்கெட் வந்து தர்ஷன் டிக்கெட்டோட இருக்கும். மீதி பிளேசஸில் பஸ்ஸஸ் இருக்கும், ஆனால் அதில் தர்ஷன் டிக்கெட் வந்து உங்களுக்கு இருக்காது. இந்த மாதிரி பாப்அப் மெசேஜ் கண்டிப்பாக வரணும். இதே சேம் ப்ரொசீஜர் தான் எல்லாத்துக்குமே உங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் இருந்தால் இதில் காட்டும். ஸோ இதில் வந்து பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வீக்கெலாம் வந்து கொஞ்சம் ஃபுல்லாகிடுச்சு. ஸோ அதில் மே மந்தில் லாஸ்ட் வீக்ஸ்லாம் உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் இருக்குது. இதே வந்து எனக்கு 1ஆம் தேதி 2ஆம் தேதியெல்லாம் வேணும்னா நீங்கள் ஆந்திர பிரதேசிலேருந்து போகக்கூடிய பஸ் பிளேசஸில் வந்து சர்ச் பண்ணலாம். அதில் ஓங்கல்லேருந்து போகிற பிளேஸ் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 1ஆம் தேதி 2ஆம் தேதியெல்லாம் பார்க்கலாம். ஸோ 2ஆம் தேதிக்கு டிக்கெட் வந்து இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். இதில் கொஞ்சம் நமக்கு பஸ் ஃபேர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தர்ஷன் டிக்கெட்டோட சேர்த்து வரக்கூடிய காஸ்ட்டும் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். நான் 2ஆம் தேதிக்கு தர்ஷன் டிக்கெட் செக் பண்ணி பார்க்குறேன் இருக்கான்ட்டு. அதுக்கு அடுத்தது 2 ஸ்லாட் இருக்கும். ஸோ இல்லை 4 மணி ஸ்லாட்டும் இருக்குது, 1 மணி ஸ்லாட்டும் இருக்குது பாருங்கள். மே மாதம் 2ஆம் தேதிக்கே இதில் டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. யாராவது வந்து சென்னை ட்ரை பண்ணிவிட்டு ஒசூர் கள்ளக்குறிச்சியிலாம் கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி ஓங்கோல் இந்த பிளேஸ்லேருந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிப்போம் பாருங்கள். ஸோ இதுதான் அந்த வீடியோ, வே ஆஃப் 300 டிக்கெட் புக் ஆன்லைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து 25 இடங்கள்லேருந்து ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் வந்து போகுதுன்னு சொல்லியிருப்போம். அந்த 25 இடங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் அவைலபிள் காட்டும். அதில் வந்து உங்களுக்கு எந்த ப்ரைஸ் கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் மே 1ஆம் தேதி கூட டிக்கெட் அவைலபிள் இருக்கான்னு சொல்லிட்டு ஓங்கோலில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். இதில் வந்து நீங்கள் ஷோ லே அவுட் கொடுத்தீங்கன்னா பாப்அப் மெசேஜ் வரும். சேம் அதே மாதிரி ட்ராவல் டேட்டு ஏப்ரல் 30ஆம் தேதி கொடுத்துருக்கேன். தர்ஷன் டேட்டு மே 1ஆம் தேதி கொடுத்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம். டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. இதிலெல்லாம் வந்து ஒரு 380 டிக்கெட் பக்கமாக வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. டிக்கெட் 2 ஸ்லாட் இருக்குது, 4 மணி ஸ்லாட்டு, 1 மணி ஸ்லாட் இருக்குது. புக்கிங்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க பண்ணுறது. ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா எத்தனை பேருக்கு பண்ணுறீங்களோ சீட்டு வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் 12 வயசு 12 வயசுக்கு கீழே 12 வயசு 12 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 300 டிக்கெட் வேணும்.
11 வயசு அதுக்கு கீழ உங்களோட ஃபேமிலில யாராவது குழந்தைங்கள கூட்டு போறீங்கன்னா, அவங்களுக்கு நீங்க இந்த பஸ் டிக்கெட் நீ புக் பண்ணவே தேவையில்ல. ஏன்னா ஃப்ரீயாவே நம்ம தர்ஷன் கூட்டு போலாம். 12 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு மட்டும் நீங்க பஸ் டிக்கெட்டும், அதே மாரி தர்ஷன் டிக்கெட்டும் நீங்க ஆட் பண்ணி புக் பண்ணிக்கணும். இதுல மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அதே மாரி இப்ப 2 பேர் 2 சீட்டெல்லாம் நம்ம செலக்ட் பண்றோம் அப்டின்னா, உங்களுக்கு 2 சீட்டு, 3 சீட்டு அப்டின்னா, நம்ம இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, 3 பேத்தோட டீட்டெயில்ஸ் வந்து குடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம எத்தன பேத்துக்கு செலக்ட் பண்றோமோ, அத பொறுத்து நம்ம குடுத்துக்கணும். அதே மாரி நீங்க கன்டின்யூ குடுத்ததுக்கு அப்புறமா, அவங்களோட ஐடி ப்ரூஃப் நம்பர் வந்து குடுக்கணும். ஆதார் கார்டு குடுக்கலாம், டிரைவிங் லைசென்ஸ் குடுக்கலாம், ஓட்டர் ஐடி குடுக்கலாம். இந்த மாரி நெறைய ஐடி ப்ரூஃப் வந்து இதுல வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் குடுத்துட்டு, ஃபைனல் நீங்க வந்து ஒருக்கா எல்லா டீட்டெயில்ஸும் செக் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களோட டிக்கெட் நம்பரும், அதே மாரி புக் பண்ண மொபைல் நம்பர வச்சு டிக்கெட் டிக்கெட் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஆப்ஷன்ல போயிட்டு உங்களோட தர்ஷன் டிக்கெட்ட நீங்க இதிலேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். பஸ்ல டிராவல் பண்ண தேவையில்ல. ஸோ யாராவது மே மந்த்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. இதுல வந்து திருப்பதி மட்டும் கிடையாதுங்க. திருமலாவும் குடுத்தீங்கன்னா, திருமலாவுக்கு போற பஸ்லயும் வந்து இருக்கும். ஸோ செக் பண்ணி புக் பண்ணிக்கங்க. தமிழ்நாட்டுல சென்னை, கள்ளக்குறிச்சி, ஹொசூர் 3 பிளேஸ் இருக்கு. அதுக்கு அடுத்தது பாண்டிச்சேரியிலேருந்து போற பஸ்லயும் வந்து இருக்கு. இத தவிர நமக்கு ஆந்திர பிரதேஷ்லேருந்து போகக்கூடிய ஒரு 20க்கு மேற்பட்ட இடங்கள்லயும் உங்களுக்கு வந்து பஸ்ஸும் ப்ளஸ் தர்ஷன் டிக்கெட்டும் வந்து கிடைக்கும். பிரைஸ் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாரி இந்த டிக்கெட் நீங்க புக் பண்ணியிருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.